வன்மம் வன்மம் பாரு வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும். ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிற விஜய் பார்வதி அவங்க ரொம்பவே கோபமா ஆதங்கப்பட்டு எதுக்காக எனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு பல முக்கியமான விஷயத்த பேசி தனக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறதா முதல் முறையா குரல் கொடுத்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல கமருதீன் மற்றும் பார்வதி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பண்ண கீழ்த்தரமான விஷயங்களானது பாக்குற மக்கள் எல்லாருக்கும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. ஆனா ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது. இதுல கமருதீன் மற்றும் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் அவர்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்காம ரொம்ப கோபமா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின விஜய் பார்வதி அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலியமா சில முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுல சாண்ட்ரா அவங்க கீழே விழுந்து வலிப்பு வந்தது ஒரு பொய்யான நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விஜய் பார்வதி அவங்க தனக்கு ரெட் கார்டு கொடுத்தது நியாயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சபரி தன்னுடைய கண்ணுல அடிச்சப்போ எதுக்காக சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அப்ப யாருமே வாய் திறக்காம இருக்கிறப்போ நான் பண்ணுனது மட்டும் எப்படி எல்லாருக்கும் தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுலயும் சாண்ட்ரா அவங்க பண்ணினது ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாம எல்லாரும் அவங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னும் இது முற்றிலுமா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரியும் இதுக்கு நீங்க எல்லோ கார்டு தான் கொடுத்து எங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கணும், எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு மிக கடுமையான கோபத்தோட தனக்கு பெரிய அநீதி நடந்திருக்கிறதா பார்வதி அவங்க ரொம்பவே கொந்தளிச்சு போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பார்வதி அவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களானது ஏத்துக்க கூடியதா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.